அனைவருக்கும் வணக்கம். புகழ்பெற்ற ராமேஸ்வரம் திருக்கோயில்ல ஒரு ஊழல் நடந்திருக்கிறதா இப்ப சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது 2023 இருந்து 2026 பிப்ரவரி மாசம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி கையாடல் பண்ணியிருக்காரு, இல்ல அவர் கணக்குல குறைச்சி காமிச்சிருக்காரு, நஷ்டத்தை காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பண்ணிருப்பாங்க போல. அது ஆய்வுக்கு வந்திருக்கு. இப்ப ஆடிட்டிங் செக்ஷன்ல அது ப்ரூவ் ஆயிருக்கு என்னன்னா ஊழல் நடந்தது உண்மை அப்படின்னு. இப்ப அந்த அலுவலரோட சேர்த்து 6 பேரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த சம்பந்தப்பட்ட நபர் அலுவலரோட பேரு பஞ்சமூர்த்தி. அவரு கூட இன்னும் 6 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நிச்சயமா ஒரு கேவலமான செயல். அதாவது பொதுவா இது எப்படி அவர் பண்ணாரு அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம். இது என்ன பண்ணிருக்காங்க, இந்த கோயிலுக்குன்னு கொள்முதல் பண்ணுவாங்க இல்லையா, லட்டு தயாரிக்க, அதுக்குன்னு தனியா அது கோயில் கணக்குல அது வாங்கிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க, அதை வச்சு தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் ஒரு குறிப்பிட்ட முதல் போட்டு லட்டு தயாரிக்க தேவையான அத்தனை பொருளையும் வெளியில அவர் தனியா வாங்கிடுவாராம். வாங்கிட்டு வந்து இங்க வச்சு உற்பத்தி பண்ணுவாராம். உற்பத்தி பண்ணி கவுண்டருக்கு அனுப்பியிருக்காரு. அந்த கவுண்டருக்கு அனுப்புறது லட்டோட இடம் 50 கிராம். அங்க இலவசமா கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு அந்த பிரசாதமா அது 30 கிராம் எடை. இங்க கவுண்டர்ல விற்கிறது மட்டும் 50 கிராம் எடை. அதுக்கு விலை 15 ரூபா. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் லட்டை பிரத்யேகமா தயார் பண்ணி அந்த கவுண்டர்லயே வச்சு வித்திருக்காரு. என்ன விஐபி எல்லாம் நிறைய வாங்குவாங்கல்ல, அது மாதிரிலாம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்னா என்னன்னு பார்த்தாக்கா, பொதுவாக அங்க ஸ்கேனர் வச்சிருப்பாங்க, காசு கொடுத்து வாங்கலாம், ஸ்கேனர் கொடுத்து வாங்கலாம். இவங்க ஸ்கேனரையே மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டாங்களா, அதாவது பார்கோடு இவர் பர்சனல் அக்கௌண்ட்லயே வச்சுக்கிட்டு கோயில் அக்கௌண்ட்டுக்கு ஒன்று வச்சு இதை வச்சு கொஞ்ச நேரம் வைய, அதை கொஞ்ச நேரம் வையின்னு வச்சாரா. இது மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவா தெரியல. இவங்க மேல ஆய்வுக்கு போனாங்கல்ல, அவங்களும் ஒன்றும் தெளிவுபடுத்தல. இது இனிமேல் கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டுக்கு போய் இவர் குற்றமற்றவரா அப்படின்னு இவர் போராடிட்டு இருப்பாரு. ஆனா அது வரைக்கும் இவர் வேற எங்கேயாவது டிரான்ஸ்பர் ஆவாரு, சம்பளம் வாங்குவார். இது என்ன கேள்வினா, ஒரு தனியார் துறையில இல்ல ஒரு முட்டாய் கம்பெனியில ஏதோ ஒரு கம்பெனியில ஒரு சின்ன பொருள் ஏதோ ஒண்ணு காணாம போச்சு, கையாடல் பண்ணிட்டாங்க, ஒரு தொகை மோசடி அப்படின்னாக்கா உடனடியா தனியார் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வச்சு எழுதி வாங்குறாங்க. அவங்கள்ட்ட என்னென்ன சோர்ஸ்ல இருக்கோ பணத்தை ரெக்கவர் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா கடன் பத்திரம் வாங்குறாங்க, இல்ல சொத்து பத்திரத்தை வாங்கி வைக்கிறாங்க. அதுவும் மீறி அவங்க பஞ்சாயத்துக்கு வரல என்ன போன்னு விடுறதில்ல, அவங்க அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. அது போகுது, அவங்க வாழ்க்கை க்ளோஸ். ஆனா இப்ப அரசு ஊழியரா பொது பணத்துல கைய புழங்கி அவங்க வேலை செய்யறவங்க இப்படி ஊழல் பண்ணும் பட்சத்துல அவங்களுக்கு முறையான சட்ட பாதுகாப்பு இருக்கு. இந்த சட்ட பாதுகாப்புங்கிறது அரசு அலுவலர்களுக்குன்னு பிரத்யேகமா இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன பண்ணி கிழிச்சிட போறானுங்க, மெமோ கொடுப்பானுங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்குள்ள நம்ம காசு சேர்க்கறது முடிச்சிருவோம் அப்படின்னு அந்த எண்ணத்துலதான் இந்த கோயில்ல உள்ள ஆபீசர், அந்த ஆளு பேரு பஞ்சமூர்த்தியா. என்ன பஞ்சம் வந்ததுன்னு தெரியல, அழகான ஒரு சிவபெருமான பேரை வச்சுக்கிட்டு சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற இதெல்லாம் படிச்சுட்டு இவர் அந்த கோயில்ல ஊழல் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவர் என்ன நினைச்சிருப்பாரு, சிவன் கோயில் முதல்ல இருந்தாதான் நமக்கு பிரச்சனை, நம்ம தான் தனியா முதல் போடுறோமே, இது எப்படி சிவன் சொத்து குலநாசம் ஆகும், நம்ம குலம் நல்லா இருக்கும்னு நினைச்சு பண்ணிருக்கலாம். படித்தவன் சூதுவாதம் செய்தால் ஐயோ என போவான், ஐயோ என போவான்னு பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் எனக்கு தெரிஞ்சு காது கூட சொன்னாங்க. இன்னைக்கு படிச்ச ராஜால இருந்து எல்லா பேரும் ஊழல்ல தான் தெளிச்சு போயிருக்கான். அவனை எந்த தெய்வம் எப்ப தட்டிக்கும்னு தெரியல. ஆனா கர்மான்னு ஒண்ணு நான் நம்புறேன், நிச்சயமா அவர்களுக்கெல்லாம் கூலி கொடுப்பாங்க. ஆனா மக்கள் விழிப்புணர்வு என்னென்னமோ விழிப்புணர்வு எல்லாம் பேசுறோம், விசில் புரட்சி பண்றோம், வெங்காய புரட்சி எல்லாம் பண்றோம், விரல் புரட்சி பண்றோம். இப்ப என்ன விஷயம்னா, இந்த மாதிரி நபர்களை அரசு ஊழியர்கள் லஞ்சம் அதாவது கெமிக்கல் தடவான நோட்டு வாங்கி கையும் களவுமா ப்ரூவ் ஆனாங்க. அப்படி இல்லையா, இந்த மாதிரி கணக்கீடு விஷயங்கள்ல ஊழல் பண்ணாங்க அப்படின்னு எப்ப நிதர்சனமா தெரிஞ்சதோ அவங்களுக்கு அது வரைக்கும் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் என்னவோ கொடுத்து அவனை டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதானே. புதுசா வேலைக்கு எத்தனை இருக்காங்கல்ல ரெடியா, அவங்க பக்குவப்பட்டவங்க, உணர்வு உள்ளவங்க, வாழ்க்கையில் அடிபட்டவங்க, அவங்களை கொண்டாந்து உள்ள வேலைக்கு வைக்கலாமே. இந்த புதுசா வர்றவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமே, அவனுக்கு ஒரு சமூகத்துல பெரிய தண்டனையா இருக்குமே. இப்ப சொக்கத்தங்க படத்துல பொம்பளை பொறிக்குன்னு எழுதி விட்டுருவாரு கவுண்டமணி, அவன் ஊருக்குள்ள சுத்தின அவ்வளவு அவமானமாக்குறதுனால அந்த அவமானம் இன்னைக்கு யாருக்காவது இருக்கா? அரசு ஊழியர்கள், அதாவது ஊழல் பண்ணி
குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள், தண்டனை பெற்றவர்கள் யாருக்காவது வெக்கம் சூடு சொரணை இருக்கா? அவ குடும்பத்தில் உள்ளவங்க எப்படிதான் கஞ்சி குடிக்கிறாங்க? இதெல்லாம் மக்கள் நீங்க அது கோயில் துறையா இருந்தாலும் சரி, எந்த துறையா இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களுக்கு இனிமேல் ஒரு வரையறை கொண்டு வரணும். அப்பதான் இந்த ஜனநாயகம் துருபிடிக்காம இருக்கும். அந்த தூணலாம் ஏன்னா ரொம்ப கெட்டு போச்சு, நீதித்துறை கெட்டு போச்சுங்கன்னா பத்திரிகை துறை எல்லாமே முன்கலப்ச ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடுறவங்க இப்ப இங்க ஒண்ணுதான் கொடுமை கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போனா அங்கேயும் ஒரு கொடுமை பண்றானுங்க. இவங்களையும் தட்டி கேட்கணும். அதாவது புதிய வழிமுறையை உருவாக்கணும். இம்மிடியா டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த போஸ்டுக்கு புதுசா யாராவது ஆள் அப்பாயிண்ட் பண்ணணும். இங்க இருக்கிறவனை தூக்கி அங்க போடுறது, பதவி காத்திருப்பு பட்டியல வைக்கிறது, அதை பண்ணக்கூடாது. அவன் வாட்டுக்கு எப்பவும் போல பென்ஷன் வாங்குவான், எல்லாமே பண்ணுவான். அவன் குடும்பம் எப்பவும் போல சௌரியமா இருக்கும்னா வேகாத வெயில்ல உழைச்சு அறவயிறு காவேறு கஞ்சி குடிச்சு 4 கிராம் சேர்க்கறதுல என்ன பாடுபடுறான் அந்த கூலி தொழிலாளிலாம் என்ன அவனோட உழைப்பெண்ண? அவன்லாம் இந்திய பிரச்சனை கிடையாதா? ஆக ஒரு கண்ணுல வெண்ணெய், இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு. தயவு செய்து இந்த பூனைக்கு யாராவது மணிகட்ட முயற்சிகள். நன்றி, வணக்கம்.